எனக்கு அன்பான நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கிருபை, அன்பு, ஐக்கியம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த வசனம் நம்ம ஒவ்வொரு ப்ரேயர்லையும் கடைசியில் ஐயர்வாள் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு வசனம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது பிதா, மகன், பரிசுத்தாவி இந்த 3 பேருமே திரித்துவ இறைவன். அப்போது இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருந்து நம்ம என்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுங்கிறத இந்த வசனம் சொல்லுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்டிலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனிடத்தில் இருந்து அன்பை பெறணும், பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து ஐக்கியத்தை பெறணும். ஏன் இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒவ்வொன்று பெறணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கும்போது பாருங்கள், இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்த கிருபையை நம்ம பெறணும். அதுக்கு பாருங்கள், லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கிருபையுள்ள வார்த்தைகளாகவே அமைந்துள்ளன. அப்போது அவர் ஒரு கிருபையின் உருவமாகவே நடமாடி இருக்கார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கிருபை உள்ளதாகவே இருக்கிறது. யோவான் 1:16 பாருங்கள், அவருடைய பரிபூரணத்தால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணம் அப்படின்னா என்ன? அவர் ஒரு மனுஷகுமாரனாக அவதரித்து கடவுளுடைய சித்தத்தின்படியே தாம் வாழ்நாளை ஃபுல்லாக வாழ்ந்து முடித்தார். அதான் பரிபூரணம். அதனால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? கிருபையின் மேல் கிருபை கிடைத்துள்ளது. அப்போ அந்த கிருபைக்கு காரணராகவே அமைந்துள்ளவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர்கிட்ட இருந்து தான் நம்ம கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபையை பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்? எபேசியர் 6:24 பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் மாறாத அன்பு செலுத்தணும். ஒரு இம்மி அளவு கூட நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. அப்படி ஒரு அழியாத அன்பு அவர்கிட்ட செலுத்தும் போது அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, தேவனிடத்தில் அன்பு. தேவனிடத்தில் அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஒருவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவினிடத்தில் அன்பு கூறுகிறான் அப்படிங்கிறாரு. அப்போ பிதா எதிர்பார்க்கறது அன்பை மட்டும்தான். அவர் எப்படி அன்புள்ளவராக இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கும்போது பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய குமாரனையே பலியாக கொடுத்து இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கார். இதை விட ஒரு மேலான அன்பு ஆண்டவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அப்போ அவ்வளவு அன்பு கூர்ந்த அவர் நம்மிடம் எதிர்பார்க்குறதும் அன்பு தான். அதனால தான் பிரதான கற்பனையே என்ன சொல்லியிருக்கு? நம்ம முழு மனதோடும் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய தேவனிடத்திலிருந்து நம்மை நாம் என்ன செய்யணும்? அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் அவர் மீது அன்பு கொண்டு அவருடைய கற்பனைகளை எல்லாம் நம்ம கை கொண்டு நடக்க வேண்டும். அடுத்தது பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம்னா என்னது? ஒற்றுமை. நம்ம கூட அவர் இணைந்து இருக்க வேண்டும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கார். அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட நம்ம மனதோடு அவர் ஐக்கியப்பட்டு இருந்தால்தான் நம்ம வாழ்க்கை செம்மையானதாக இருக்கும். இதுக்கும் பைபிளில் ஒரு வசனத்தை எனக்கு தோணுச்சு, அதை பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவர் அல்ல. என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருந்துச்சுன்னா
நம்ம இந்த உலகத்துக்குரியவங்களாகவே இருக்க மாட்டோம். இந்த உலக இச்சைகள், பாவங்கள் இது எதுவுமே நமக்கு வராது. அப்படியே ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்போம். ஆவிக்கு உட்பட்டவர்கள்னால் கடவுளுக்கு உட்பட்டவர்களாக நம்ம இருப்போம். எந்த விதமான தீமையும் நம்ம செய்ய மாட்டோம். அப்போ தேவனுடைய ஆவினா யார்? பரிசுத்த ஆவி நமக்குள்ள நம் மனதோடு நம்மளோடு ஐக்கியப்பட்டதாக இருக்க வேண்டும். அதனால தான் இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள், தேவனிடத்தில் அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியின் இடத்தில் ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆகவே இந்த மூன்றையும் நாம் பெற்று வாழ்வில் கடவுளோடு இணைந்து நம் வாழ்க்கையை நடத்தி வெற்றி பெற இறைவனை நோக்கி வேண்டுவோம். கடவுளுக்கு நன்றி.